கொழும்பின் சில பகுதிகளுக்கு இன்றைய தினம் 8 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை குறிப்பிடுகிறது. இதற்கமைய ஹெவ்லாக் வீதியின் WAD சில்வா வீதி சந்தியிலிருந்து தும்முல் வரையான பகுதி மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து குறுக்கு வீதிகளிலும் இன்று பிற்பகல் 3 மணி தொடக்கம் இரவு 11 மணி வரை நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. இதனை தவிர வெள்ளவத்தை WAD சில்வா மாவத்தை மற்றும் அதனுடன் தொடர்புடைய குறுக்கு வீதிகள் காலு வீதியின் WAD சில்வா மாவட்டத்திலிருந்து பம்பலப்பேட்டி சந்தி வரையான பகுதி மற்றும் மாயா அவென்யூ ஆகிய இடங்களிலும் 8 மணித்தியாலத்திற்கு நீர் விநியோகம் தடைப்பட உள்ளது. குறித்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட உள்ள அவசர திருத்த வேலைகளே நீர்வெட்டுக்கு காரணம் என தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. பாடசாலைகளின் 2ஆம் தவணை ஆரம்பிக்கப்பட்டு முதல் வாரத்திற்குள் அனைத்து பாடசாலைகளிலும் நுழம்பு ஒழிப்பிற்கான திகதியொன்றை நிர்ணயிக்குமாறு சுகாதார அமைச்சு கல்வி அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. பாடசாலைகள் சில தினங்களுக்கு மூடப்பட்டிருந்தமையால் பாடசாலை வளாகங்களில் டெங்கு நுழம்புகள் பரவுவதற்கான எச்சரிக்கை காணப்படுவதாக தொற்று நோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பபா பலிகவடன குறிப்பிடுகின்றார். பாடசாலைகளில் நுழம்பு பரவும் வகையிலான இடங்களை கண்டறிந்து அவற்றை சுத்திகரிக்குமாறு சுகாதார அமைச்சின் செயலாளர் கல்வி அமைச்சர் செயலாளருக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த டெங்கு நுழம்பு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு அனைத்து பாடசாலைகளிலும் அதிகாரிகள் அவதானம் செலுத்துவார்கள் என தான் நம்புவதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இதுவரை நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மழையுடன் கூடிய வானிலையினால் டெங்கு நுழம்பு பரவுவதற்கான அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர் அச்சம் தெரிவித்துள்ளார். தற்போது இடைக்கிடையே ஏற்படுகின்ற மழையினால் நீர் தேங்கி நிற்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதுடன் அவ்வாறு தேங்கி நிற்கும் நீரில் டெங்கு நுழம்புகள் பரவுவதற்கான அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பப பலிகவடன சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் 7205 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொழும்பு மாவட்டம் மற்றும் களுத்துறை மாவட்டத்தின் பாணந்துறை ஆகிய பகுதிகளிலேயே அதிக அளவில் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. அதேபோன்று கம்பகா மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் டெங்கு நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமையை காணக்கூடியதாக உள்ளதென சுகாதார அமைச்சின் தொற்று நோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பபா பலிகவடன மேலும் குறிப்பிட்டார்.